வணக்கம். நான் லாவண்யா. குஸ்லி ஃபேமிலிக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். 2 டாபிக் மட்டும் இன்னைக்கு பேசிடலாம். கொஞ்சம் ஷார்ட்டாகவே முடிச்சிடலாம். ஒன்று, இந்த ஜூலி அக்காவை பற்றி. 2வது, ஜென்சி டிஎம்கேன்னு இப்போ ஒரு மீட்டிங் நடந்தது. இந்த 2த்தை பற்றி நம்ம கொஞ்சம் ஷார்ட்டாக பார்த்துடலாம். ஜூலி அக்கா பிக் பாஸில் வந்தாங்க. எப்படி அவங்க ட்ராவல் இருந்தது இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போது அவங்க வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, விர்ச்சுவல் வாரியர்ஸ் அவங்க மேலே ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அது அவதூறு அப்படின்னு சொல்லி போலீஸில் கேஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க இது சிவில் டிஃபர்மேஷனில் வந்துடும், கிரிமினல் டிஃபர்மேஷனில் வராது சொல்லி நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. அது எப்படி ஆகும், என்னுடைய கம்ப்ளைண்ட் எடுத்துக்கல, நீங்கள் யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்து பாருங்கள் எடுத்துப்பாங்களா அப்படின்ற மாதிரி திருப்பி விடுறாங்க. ஆக்சுவலி அவங்க சிவில் டிஃபர்மேஷனில் தான் வரும். ஒன்று, இதெல்லாம் அவங்களுக்கு தெளிவில்லை. அடுத்தது, இன்னொரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. ஆபாசமாக பேசுகிறாங்க, அவதூறாக பேசுகிறாங்க, அவங்கள ரொம்ப தரக்குறைவாக பேசுகிறாங்க தாவேக்காவினர் அப்படின்னு. இது தாவேக்காவினர்ன்றது இல்லைங்க. இந்த அவதூறு பேசுறது, ஆபாசமா பேசுறதுன்றது எல்லா கட்சிகள்லையுமே இந்த மாதிரி பேசுறவங்க இருக்காங்க. நம்ம ஓப்பனா பேசணும்னா எல்லா கட்சியிலுமே இந்த மாதிரி அவதூறு பேசுறவங்க, ஆபாசமா பேசுறவங்க இருக்காங்க. ஆனா தமிழக வெற்றி கழகத்துல எங்க தம்பி தங்கைகள் இந்த மாதிரி ஏதாவது பண்ணும்போது நாங்க சொல்லுவோம், இதை செய்யாதீங்க, இது வேண்டாம், இது தவறு, இது நமக்கு நல்லதில்லை. நமக்கு நல்லதில்லைன்றதை விட இந்த பேர் யாருக்கு போய் சேரும் அப்படின்னா தலைவர் விஜய் அவர்களை போய் சேரும். அவருக்கு நல்ல பேர் வரணும்னா முதல்ல நம்ம நல்லவங்களா இருக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். அதை பல பேர் மாற்றிக்கிட்டாங்களும் கூட. ஆனால் டிஎம்கே, நாம் தமிழர் கட்சி, ஏடிஎம்கே எல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி. ஓப்பனாகவே சொல்கிறேன். ஏன்னா அவங்க ரொம்ப சோஷியல் மீடியா சைட் வரதே கிடையாது. ஆனால் ஃபஸ்ட்டு டாப்பில் இருக்கிறது யார் பார்த்தீங்கன்னா டிஎம்கே தான். நீங்கள் என்னோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், குஸ்லி தேபுருன்னு இருக்கும். ஏன்னா யூடியூப் சேனலோட நேமில் என்னால் ஃபேஸ்புக்கில் க்ரியேட் பண்ண முடியல. அதில் குஸ்லி தேபுருன்னு இருக்கும். அதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா பல பேர் அவ்வளவு கேவலமாக பேசியிருப்பாங்க. அதுவும் முக்கியமாக திமுகவில் இருக்கிறவங்க. அதுக்கு நம்ம தம்பிகள் பதிலடியும் கொடுத்துருப்பாங்க. பேசலாமா, ஆபாசமாக பேசலாமா, தவறு தானே அப்படின்னு மென்ஷன் பண்ணியும் இருப்பாங்க. பேசாதீங்கன்னு கண்டிச்சிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் திமுகவில் உங்கள் கட்சியில் இருக்கவங்களுக்கு என்னைக்காவது ஒரு நாள் சொல்லியிருக்கீங்களா, இல்லை ஆபாச வார்த்தைகளை பேசாதீங்க அப்படின்னு? ஏன் ஜூலி அக்காவே தேவையில்லாத அவதூறு தானே பரப்புனாங்க தலைவர் விஜய் அவர்கள் மேலே. 5 50 ஆக்காதீங்க, 50 100 ஆக்காதீங்க, 100 500 ஆக்காதீங்கன்னு பேசின அக்கா தானே இவங்க. ஒரு மீட்டிங்ல வாடா பாப்போன்னு ஒருமையில பேசினவங்க தானே இவங்க. இப்ப கேட்டா வானே பாப்போன்னு சொல்றாங்க. தெளிவா ரெக்கார்டா இருக்கு அதுல. அடுத்து இவங்க என்ன சொல்றாங்க, என்னுடைய குழந்தை இறப்புக்கு காரணம் இவர் தான் அப்படின்னு ஒரு மென்ஷன், ஒரு குற்றச்சாட்டு. எவ்வளவு பெரிய அலிகேஷன் தெரியுமா நீங்க இவங்க வைக்கிறது. சீன் கிரியேட் பண்றதுக்குன்னே பண்ண மாதிரி இருக்கு. பிக் பாஸ்ல நடிச்சு பார்த்தாங்க. ஓவியாக்கா தலையிலேயே போட்டு அடிச்சு துரத்திட்டாங்க. அடுத்து திருப்பி பிக் பாஸ் அல்டிமேட்குள்ள ட்ரை பண்ண பார்த்தாங்க. அப்ப அங்க அனிதான்றவங்க இருந்தாங்க, அவங்க செம்மையா வச்சு வாங்கிட்டாங்க. அடுத்து திருப்பி சினிமாக்குள்ள வர பார்த்தாங்க, முடியல. ஒரு படம் 2 படம் நடிச்சு பார்த்துட்டு வெளியே கல்யாணம் பண்ணிட்டு இப்போ செட்டில் ஆயிட்டாங்க. ப்ரெஸ் மீட்ல நடிச்ச நடிப்பை அந்த அம்மன் தாய் படத்துல நடிச்சிருந்தா அவார்டு கிடைச்சிருக்கும். மனசுல பெரிய தனக்கு தான் எல்லாம் தெரியும்ன்ற ஒரு ஆட்டிடியூடோட நடந்துக்கிறாங்க. தெரியாதுன்னா தெரியாது சொல்றது ஒரு தவறும் கிடையாது. ஆனா நம்ம ஒரு கட்சிக்கு முட்டு கொடுக்குறோம் அப்படின்ற காரணத்தினால அங்க செய்யறது எல்லாம் கரெக்டுன்னு சொல்லக்கூடாது. இப்ப எங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா தாவேக்காவிற்கு நாங்க முட்டு கொடுக்க மாட்டோம். தாவேக்கால இருக்கிற நல்லதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறோம். இதனால இந்த நல்லது நடக்கும்னு சொல்றோம். தவறு இருந்தா அந்த தவறை தலைமைக்கு கொண்டு போகவும் செய்வோம். அந்த தவறுகள் என்னெல்லாம் மாத்திக்க முடியுமோ அதெல்லாம் நாங்க தலைமைக்கு நேரடியாக கொண்டு போயிட்டு இருக்கோம். அது சரி பண்ணவும் படுது. இன்னமும் பெய்டு இவங்க ரூட் மாஃபியா நடத்துது, இப்படியெல்லாம் ஒரு உருட்டி பணம் கொடுக்குறாங்க. இப்போ பணம் கொடுக்கறது இல்லைன்னு சில பேர்லாம் பேசிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. இங்கே பணத்துக்காக யாருமே பேசலை. முடிஞ்சா என்னோட சேனல் யாராவது ப்ரூவ் பண்ண காட்டுங்க, நாங்கள் பணம் வாங்கிட்டு பேசுகிறோன்னு. இந்த சேனலில் பேசுறதை கூட நிறுத்திடுவேன். டிவிக்கே பற்றி அவங்க சொன்ன டேட் என்ன டேட்? அது மார்ச் 16 கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தப்போ இவங்களுடைய ஃபர்ஸ்ட் பேபி மிஸ்கேரேஜ் ஆச்சு. மிஸ்கேரேஜோட வலி என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். பர்சனலாக என்னுடைய ஃபர்ஸ்ட் பேபி பிறந்ததுக்கு அப்புறம் 3 மிஸ்கேரேஜ் ஆச்சு எனக்கு. அந்த 3 மிஸ்கேரேஜ்க்கு நான் எவ்வளோ வலிகள் அனுபவிச்சேன், மனசாலையும் சரி உடம்பாலையும் சரி எனக்கு தெரியும். யாரெல்லாம் அந்த வலி அனுபவிச்சிருக்காங்களோ அந்த தாய்மார்களுக்கு நிஜமாவே ரொம்ப நல்லா தெரியும். இந்த அக்கா 16ஆம் தேதி கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்ததா சொல்றாங்க. அதுக்கப்புறம் வரிசையா 17 18 20ன்னு வீடியோ போட்டிருக்காங்க. மார்ச் மாதத்துலயே நல்லா தெளிவா தானே வீடியோ பேசுறாங்க. எங்கேயுமே ஒரு துளி வலி தெரியலையே. அதுல அது உண்மையா இருந்தா கண்டிப்பா அந்த வீடியோல பேசும்போது வலி இருந்திருக்கும். அது பொய்ன்ற பட்சத்துல தான் இந்த வீடியோல ஒரு இடத்துலயுமே ஒரு சின்ன இது கூட கிடையாது. சலனமே இல்லாம தெளிவா பேசுறாங்க. எப்படிங்க பேச வரும்? ஒரு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப எங்க வீட்டுல ஏதாவது ஒரு கொஞ்சம் சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னா கூட என் மூடு அப்செட் ஆயிடுச்சுன்னா என்னால வீடியோ எடுக்க முடியாது.
அந்த ஒரு நாள் 2 நாள் அப்படியே தள்ளிடுவேன், ஐயோ நம்ம மூடு சரியில்லை இப்ப வேண்டாம் அப்படின்னு. மேடம் தெளிவா வீடியோ போடுறாங்க. அந்த 3 நாள்ல அவங்க சொன்ன டேட்டுக்கு அப்புறமே வரிசையா வீடியோ போட்டிருக்காங்க. எப்படி அவ்வளவு சீக்கிரம் மீண்டு வந்துட்டாங்களா அதுல இருந்து? இத்தனைக்கும் ஃபர்ஸ்ட் பேபின்னு வேற சொல்றாங்க. சான்ஸே இல்லை. நீங்க பரப்புன பொய் அவதூறுகளுக்கு நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. அதே போல நான் பர்சனலா இதுலயே நான் டேக் பண்றேன். தமிழ்நாடு சென்னை போலீஸ் கமிஷனர் அவர்களுக்கு தயவு செய்து இவங்க கேஸ் என்னன்னு பாருங்க, இவங்களுக்கு மேல சுமத்தப்பட்ட பழி என்னன்னு பாருங்க, அது உண்மையா பொய்யான்னு விசாரிச்சிருங்க. சீக்கிரம் முடிச்சு விட்டு இவங்களுக்கு ஒரு சொல்யூஷனை கொடுத்துருங்க. இவங்களை உட்காந்து பேசணும்னு அவசியமே கிடையாது தமிழக வெற்றி கழகத்தினருக்கு. திமுகவில் இருக்கவங்களுக்கு இது ஒன்றும் புதுசே கிடையாது. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்கு முன்னாடி வைஷ்ணவி அக்கா போய் இதே மாதிரி ப்ரெஸ் மீட் வச்சாங்க. அதே போல இங்க வந்து ரஞ்சனா நாச்சியார் அக்கா போனாங்க, அவங்களும் அதே மாதிரி போயிட்டு திருப்பி இதே மாதிரி ப்ரெஸ் மீட் வச்சாங்க. அடுத்து இவங்க சேம் ட்ரெண்ட் மாற்றவே மாட்டாங்க கொஞ்சம் கூட, இப்படிதான் ஃபாலோ பண்ணுவாங்க. அடுத்து இன்னொருத்தர் புதுசாக முளைச்சு வருவாங்க, அவங்களும் கொஞ்ச நாள் வீடியோவில் பேசுவாங்க, திருப்பி வந்து இப்படி ப்ரெஸ் மீட் கொடுப்பாங்க. ரெகுலராக நடக்கும். அப்படி பார்த்தா நாங்களும் 100 ப்ரெஸ் மீட்டுக்கு மேலே கொடுத்துருக்கணும் திமுக மேலே. அவ்வளவு பேட் கமெண்ட்ஸ். நாங்க எங்க போய் சிவில் டிஃபர்மேஷன் கொடுக்கறது? நாங்கெல்லாம் ஒரு பொருட்டை கூட உங்களை மதிக்கிறது இல்லை. இதனாலதான் அடுத்த டாபிக் ஜென்சி டிஎம்கே வாங்க பேசலாம் அப்படின்னு ஒரு டாபிக்ல டிஎம்கே ஐடி விங் சைட்ல இருந்து நினைக்கிறேன். அவர் வந்து சென்னையில இருக்கவங்க மட்டும் சொல்லி பல இடத்துல இருந்தும் வரும்னு சொன்னாங்களாம். மீட் பண்ணாங்களாம், ஒரு இடத்துல எடுத்தாங்களாம். அங்க வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சினால அந்த மண்டபம் தரலன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. கடைசியில பார்த்தா இதுதான் விஷயம். அதுக்கப்புறம் அறிவாலயத்துக்குள்ளேயே வச்சிருக்காங்க. அது காசு கொடுத்து வச்சாங்களா இல்ல ஃப்ரீயா கொடுத்தாங்களா தெரியாது. இது ஜென் ஜி டிஎம்கேன்னு டாபிக். ஓகேவா? இங்க எதுக்கு ஜூலி அக்கா வந்திருக்காங்க? அந்த அக்காக்கு வயசு தான் 38 அப்படின்ற மாதிரி சொல்றாங்கல்ல, அவங்க எப்படி ஜென்சிக்குள்ள வந்தாங்க? ஸோ அங்க இது ஏன் சொல்ல வர அப்படின்னா, அந்த பாதி பேருக்கு மேல ஜென்சி இல்லை, அதுக்கு முன்னாடி இருந்த ஜென்ரேஷன் தான் ஜென்சி. ஆஃப்டர் 2006க்கு அப்புறம் இருக்கவங்க தானே ஜென்சி. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா அங்க இருக்கிறவங்க கால்வாசி கூட இருக்க மாட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இவங்க தலைவர் விஜய் அவர்கள் யூஸ் பண்ணி போட்ட பழைய ஸ்கிராப்பை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது பழைய டெக்னிக் இது. அவர் யூஸ் பண்ணி தூக்கி போட்டது தேஞ்சு போச்சு அந்த ரெக்கார்டு, அதை தூக்கி இப்பதான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இவங்க திருப்பி நம்மளை வந்து கோப்பப் பண்றதுக்கு இன்னும் ஒரு 10 வருஷம் ஆகும். அந்த 10 வருஷத்துக்குள்ள தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டை அவ்வளவு சீரா அவ்வளவு சூப்பரா ஊழல் இல்லாத தமிழ்நாடா மாத்தி காட்டிட்டு மக்கள் மனதுல எங்கேயோ போய் நின்று இருப்பாங்க. சிம்மாசனம் போட்டு உட்காந்துருப்பாரு நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள். அப்படிப்பட்ட தமிழ்நாட்டுல அடுத்த 10 வருஷத்துக்கு இவங்க இந்த கதறலை தான் யூஸ் பண்ணணும். எந்த இடத்துல விட்டாங்கன்னே தெரியாம அந்த கூட்டத்துல நாங்க கொத்தூஸ் தான், நாங்க பெருமையா சொல்லிக்கிறோம், பிரச்சனையே இல்லை, நாங்க கொத்தூஸ் அப்படின்னு நிக்கிறாங்க. ஏங்க நீங்க கொத்தடிமையா இல்லையான்றது இல்லை, எங்க குரல் கொடுக்கணுமோ அங்க நீங்க குரல் கொடுக்கல. அப்பெல்லாம் குரல் கொடுக்காம இப்போ குரல் கொடுக்குறீங்கன்றதுதான் வார்த்தை. கொடுக்க கூடாதுன்னு நாங்க சொல்லவே இல்லை. தயவு செய்து குரல் கொடுங்க, நியாயமா கொடுங்க. சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலையா அரசு மேல கேள்வி கேளுங்க. ஆனா இவ்வளவு நடக்குதுன்னா அதுக்கு கொஞ்சம் நேரம் காலம் தேவைப்படும். கண்டிப்பா சட்டம் ஒழுங்கு காவல்துறையில இருக்கவங்களுக்கு ஒரு இடத்துல எவ்வளவு பிரச்சனைகள்லாம் அந்த துறைக்குள்ள போய் பார்த்தாதான் தெரியும். நாங்க வந்து திமுகவை கேள்வி கேட்டோம் பல பேர் சொல்றாங்க. நாங்க கேள்வி கேட்டோம் தான், இல்லைன்னு சொல்லல. அதுவும் எப்போல இருந்து கேட்டோம்? 2 வருஷம் பார்த்தோம். 3வது வருஷத்துல இருந்து தான் அவ்வளவு கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சோம். முதல் 2 வருஷங்கள் யார் கேள்வி கேட்டான்? உதயநிதி அவர்களே சொல்றாங்க, வந்து 115 நாட்கள் தான் ஆகுது, அதுக்குள்ள எப்படி நாங்க பண்ண முடியும்? சட்டம் ஒழுங்கு எல்லாம் சட்டப்படி எப்படி எல்லாத்தையுமே கரெக்டா செய்ய முடியும்னு கேட்கிறாரு. 15 நாள்ல கேள்வி கேட்குறீங்களே, உங்களுக்கு ஒரு நியாயம் எங்களுக்கு ஒரு நியாயமா? இவங்களுக்கெல்லாம் எவ்வளவு சொன்னாலும் நாங்க கொத்தூஸ் தான், ஆமா, நாங்க திமுக சொம்புகள் தான், ஆமா இப்படின்னு சொல்லிட்டே தான் இருக்கணுமே தவிர கடைசி வரைக்கும் அவங்க செஞ்ச தவறு என்ன, குளத்தூர்ல ஏன் கோட்டை விட்டாங்க, திருப்பி குளத்தூரை பிடிக்கணும் அப்படின்னா திருப்பி மக்கள் மனதுல இடம் பிடிக்கணும்னா என்ன பண்ணணும், இதுக்கு முன்னாடி இந்த ஊழல் அரசியல்வாதிகளை எக்ஸ்போஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்களே, அப்போ நீங்க ஒரு இடத்துல போய் நிற்பீங்க. இப்போவும் அவங்களுக்கு முட்டு கொடுத்துதான் நீங்க பேசுறீங்க. ஒருத்தரை பத்தியாவது நீங்க பேச முடியுமா? நாங்க தவறுனா தவறுன்னு பேசுவோம். நாங்களாவது எங்க சைடு இருக்கிற யூடியூபர்ஸ் நாங்கெல்லாம் தலைமைக்கு கொண்டு போவோம். ஆனா எங்க கீழே இருக்கிற தம்பி தங்கைகள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அப்படியே அப்பட்டமா அடிப்பாங்க தலைவர் விஜய் அவர்கள்கிட்ட. தலைவரே நீங்க பண்றது தவறு, இது எப்படி நீங்க பண்ணலாம், என்ன ஒண்ணு தப்புன்னா அப்படியே மூஞ்சி லட்சம் மாதிரி கேட்டு போயிட்டே இருப்பாங்க. அதான் அந்த ஜென்சி. அவ்வளவு கரெக்டா இருப்பாங்க. தப்புன்னா தப்புதான், நியாயமா கரெக்டா செஞ்சாங்களா தலைமையில தூக்கி வச்சுக்கிறாங்க, இல்லையா அண்ணா தப்புனா அப்படின்ட்டு போய்கிட்டே இருக்காங்க. அடுத்த ரியாக்ஷன் கூட அவங்க வெயிட் பண்றது கிடையாது. ஆனா உங்க ஜென்சி இப்பவும் நீங்க பூசி மொழிகிட்டு தான் இருக்கீங்க எல்லா விஷயத்தையும். இது எத்தனை நாளைக்கு நீங்க பண்றீங்களோ அத்தனை நாளைக்கு உங்களால முன்னுக்கு வர முடியாது. ஸோ ஜென்சி டிஎம்கே இஸ் அ ஃபெயிலியர் ப்ராஜெக்ட். ப்ளீஸ் கரெக்ட் பண்ணிக்கோங்க. நேரம் பேசுவோம். நன்றி, வணக்கம்.